அனைவருக்கும் வணக்கம். ரியல் அனாலிசிஸ் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமேட்டரா எம்சிக்யூஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த எம்சிக்யூஸ்ன்றது என்னன்னா, உங்களுடைய சிலபஸில் கம்ப்ளீட் போர்ஷனை வந்து நான் கொஷினாக கன்வெர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை மொத்தத்தையும் நான் வந்து உங்களுக்கு கிளாஸஸாக கொடுத்துட்டே வருவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கொஷின்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கிளாஸஸை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் கையில் நோட் வச்சுட்டு தான் நீங்கள் கிளாஸஸை அட்டன் பண்ணணும். ஓகே, ஃபைன். இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக கிளாஸஸ் கொடுத்துட்டே வருவேன். சேனல் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிறைய பேர் கிளாஸ் கேட்குறீங்க. உங்களுக்கு கிளாஸ் தேவைப்படாது. ஏன்னா நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்தாவே போதும். அதுதான் உங்களுக்கு கிளாஸு. ஸோ நான் எவ்வளோ கண்டென்ட் அப்லோட் பண்ணியிருக்கணும் அதை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமே நீங்கள் திரும்ப 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 பார்த்துட்டா போதும். நீங்கள் அசால்ட்டாக என்ன பண்ணிடலாம், கான்செப்ட்குள்ளே வந்து சப்ஜெக்டை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெஸ்ட் ரன் பண்ணுங்க. உங்களுடைய டெஸ்ட்டு கூட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ நம்ம என்னதான் படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சா கூட நம்ம ஒரு இடத்துல தோக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போது அந்த இடத்த நம்ம ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ எனக்கு கால்குலஸ் தெரியும்னா நான் கால்குலஸ் தெரியும், இது போல ஏரியாலாம் வரும்னு நம்ம பிளைண்டாக நம்பிடக்கூடாது. ஓகே, கால்குலஸ் கொஷின்ஸு கண்டென்ட்டை நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ எது போல் கால்குலஸ் நம்ம படிக்கிறோம், எதெல்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம எதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு வந்து நினைவுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தான் இந்த எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பேட்ச். ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 3 புக்லெட்டு எம்சிக்யூ புக் ரெடி பண்ணியிருக்கேன். 6000 ப்ராப்ளம் இருக்கும் அதில். அது இல்லாமல் ஃபார்முலா புக்லெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். வேணும்னா அதுவுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். இந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 3 புக்லெட்டு 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் சாப்டர் வைஸ் போட்டிருப்பேன். ஒரு புக்லெட்டு சாப்டர் வைஸ் ஃபார்முலா புக்லெட்டு, ஒரு புக்லெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். ஸோ இந்த புக்லெட்ஸ் கலெக்ஷன்ஸ் உங்கள் கையில் இருந்துட்டா போதும். நீங்கள் தாராளமாக அதையே திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் கொடுக்குற வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தால் போதும். டெஃபினட்டாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே, ஃபைன். இப்போ கொஸ்டின் நம்பர் 15லேருந்து பார்ப்போம். ஆல்ரெடி 1 to 4 வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ கிளாஸ் கொடுத்துட்டேன் டுடே மார்னிங். ஸோ இப்போ ஈவினிங் கிளாஸ் கொடுக்கலான்ட்டு உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இஃப் எஃப் இஸ் அ டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் ஆன் ஓப்பன் இன்டர்வல் ஏ, பி, அதாவது இது ஒரு கனெக்டட் செட். எனி இன்டர்வல் இன் ஆர் இஸ் கனெக்டட். நமக்கு தெரியும் இல்லைங்களா, எந்த ஒரு இன்டர்வல் இன் ஆர் கன்சிடர் பண்ணாலும் அது நாவாக இருக்கும், அது கனெக்டடா. அண்ட் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்குது அப்படின்னா தென் எஃப் இஸ் இன்ஜெக்டிவ், எஃப் இஸ் கான்ஸ்டன்ட், எஃப் இஸ் இன்க்ரீசிங், எஃப் இஸ் பவுண்டட். ஒரு கனெக்டட் செட்டுக்குள்ள ஓப்பன் செட்டாக இருக்குது, அது ஓப்பன் கனெக்டட் செட்டாக இருக்குது அப்படின்னா அந்த செட்டில் டெரிவேட்டிவ் 0 ஆகுது, ஒரு ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் 0 ஆகுது அப்படின்னா கண்ணை முடிக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்போது ஒரு ஓப்பன் கனெக்டட் செட்டாக இருக்கணும், அதில் டெரிவேட்டிவ் வேனிஷ் ஆகுது அப்படின்னா எஃப் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இது எவ்ரி இன்டர்வல் இன் ஆர் இஸ் என்னவாக இருக்கும், உங்களுக்கு கனெக்டட் செட்டாக இருக்கும். இது வந்து சப்செட் ஆஃப் ஆர். ஆர் இஸ் அ கனெக்டட் செட் இல்லைங்களா, நமக்கு தெரியும் ஆர் இஸ் கனெக்டட். இல்லை வேறு மாதிரி நம்ம படிச்சிருப்போம் மெட்ரிக்ஸ் பேஸில். அதில் எந்த இன்டர்வல் நீங்கள் கன்சிடர் பண்ணாலும் அது என்னவாக இருக்கும், கனெக்டடாக. ஸோ இப்போ கனெக்டட் ஓப்பன் செட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஓப்பன் ரீஜனை நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது ஓப்பன் கனெக்டட் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ரீஜன் மீனிங் என்ன தெரியுமா, நல்லா தெரியும். ரீஜன்னா என்ன, ரீஜன்னா இது ஓப்பன் கனெக்டட் செட். ஓப்பன் கனெக்டட் செட் மறந்துடாதீங்க. எங்கெல்லாம் ரீஜன் மென்ஷன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ஒரு ஓப்பன் கனெக்டட் செட்டாக இருக்கணும். சச் தட் டெரிவேட்டிவ் வேனிஷ் ஆகுது அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். இதுக்குள்ளே பாருங்க, எவ்ரி இன்டர்வல் இன் ஆர் இஸ் கனெக்டடு, எவ்ரி இன்டர்வல் இன் ஆர் இஸ் கனெக்டடு. அதே போல் பார்த்தீங்கன்னா ரீஜன்ன்றது ஒரு ஓப்பன் கனெக்டட் செட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரீஜனில் டெரிவேட்டிவ் 0 ஆகுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இதெல்லாம் அங்கே டேட்டா மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போ த மீன் வேல்யூ தேரும். எஃப் டாஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைட் பை பி மைனஸ் ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். டைரக்டாக மீன் வேல்யூ தரும். மீன் வேல்யூ தரும் ஸ்டேட்மெண்ட் என்ன, எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் closed interval a comma b, which is a subset of a real valued function. Second, f is differentiable on open interval a comma in R. Birunda, then there exists a point c belongs to open interval a comma b such that f dash of c equal to f of b minus f of a divided by b minus a, provided f of b is not equal to f of a whenever b less than a. ஏன்னா இங்கே b வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் than a வார். ஏன்னா இன்டர்வல் பொறுத்தளவுக்கு என்ன அர்த்தம், ஜென்ரலாக இன்டர்வல் ஏவுக்கும் பிக்கும் என்னங்க ரிலேஷன், இன்டர்வல் நீங்கள் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏவுக்கும் பிக்கு என்ன ரிலேஷன், ஏ ஷுட் பி ஆல்வேஸ் லெஸ் than b ஆகும். அதுக்கு பேர் தான் இன்டர்வல். நீங்கள் எது வேணா போட்டு பாருங்க, ஏபி ஈக்குவலாக இருந்தால் இன்டர்வல் கிடையாது, ஏ லெஸ் than b ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த பி கிரேட்டர் than a இந்த நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. பட் எஃப் ஆஃப் பி நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ சொல்லணும். சப்போஸ் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி ஆகுதுன்னா என்ன நடக்கும்,
எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி ஆகுதுன்னா ரோல்ஸ் தியரம் உடையந்துரும். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பினா எஃப் டேஸ் ஆஃப் சின்னு அது 0. இது எதை மீன் பண்ணுது? ரோல்ஸ் தியரத்தை மென்ஷன் பண்ணுது. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்படி தாங்க ஒரு கொஸ்டினுமே நான் வந்து கிளாஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் வந்து தனியாக இன்ஸ்டியூட் போயிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டு நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, கொஸ்டின் ப்ராக்டிக்ஸு கிளாஸ் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவோம், பார்த்துக்குங்க. உங்களுக்கு நான் 1-to-1 டீச்சிங் கொடுக்கணும் அவசியமே கிடையாது. நான் ஏன் உங்களுக்கு டீச் பண்ணணும்? நான் கிளாஸ் அப்லோட் பண்ணிடுவேன், நீங்கள் அதை பார்த்துக்கிட்டா போதுன்றேன். கிளாஸ் அப்லோட் பண்ணதை பார்த்துட்டு அது ரிலேட்டடான டாபிக் வைஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்க, வேலையை முடிய போகுது. டெஸ்ட் பேட்ச் சேருங்க, என்கிட்ட மட்டும் நீங்கள் சேரணும்னு நான் சொல்லலை. டெஸ்ட் பேட்ச் எவ்வளோ மேக்ஸிமம் டெஸ்ட் பேட்ச் சேர்ந்து உங்களால் டைம் கீப் அப் பண்ணி சால்வ் பண்ண முடியுதோ அதெல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், பண்ணுறதை கரெக்டாக இல்லையான்னு வெரிஃபை பண்ணணும், அதுவும் ரொம்ப முக்கியம். வெறும்னே கொஸ்டினை டிக் அடிச்சுட்டு போகக்கூடாது, பண்ணுறது கரெக்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. A sequence of function fn of x equal to x over n on closed interval 0, it is converges uniformly on closed interval 0,1 point wise only. அதுக்கப்புறம் both point wise and uniformly neither சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ரிசல்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். சப்போஸ் fn converges to f uniformly on closed interval a, b. Okay, fn converges to f uniformly on closed interval a, b. இப்படி இருந்தா if and only if m1 equal to supremum of mod fn of x minus f of x on x belongs to closed interval a, b tends to 0 as n tends to infinity. இது வந்து ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய fn வந்து converges to uniformly இருக்கு அப்படின்னா if and only if இது கண்டிப்பா நடக்கும். supremum of fn of x minus f of x, இந்த டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷனுடைய சுப்ரீமம் converges to 0 இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதனுடைய சுப்ரீமம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லிமிட் ஃபங்க்ஷன் தாங்க கிடைக்கும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எவ்ரி பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸா இருக்கும். சாரி, எனி யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளைஸ் பாயிண்ட் வைஸ். நல்லா தெரிஞ்சுக்கணும், பாயிண்ட் வைஸ் need not be uniform. Point wise always not converges uniform. Okay, but uniform is always converges point wise. Okay, ஸோ எல்லா யூனிஃபார்மும் பாயிண்ட் வைஸாக இருக்கும், பட் பாயிண்ட் வைஸ்லாம் யூனிஃபார்மாக இருக்காது. ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்குமே நான் எக்ஸாம்பிள் கிளாஸ் நிறைய கொடுத்துட்டேன். அதுக்கு தான் நீங்கள் முதல்ல இந்த 189 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். குட்டி கான்செப்ட்லாம் ரொம்ப குரூஷியலாக கற்றுப்பீங்க. இது இப்படி தான் சால்வ் பண்ணுமான்ற ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஃபைன். இப்போ இதோட லிமிட் ஃபங்க்ஷன் தான் எஃப், அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். f1 converges to f, அப்போ எஃப் தான் லிமிட் ஃபங்க்ஷன், இதுதான் லிமிட் ஃபங்க்ஷன். ஓகே, அது இப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். fn of x equal to x by n. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண இன்டர்வலோட என் பாயிண்ட் போடுங்க. இப்போ fn of 0 என்ன கிடைக்கும்? 0 by n, ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0. fn of 1 போடுங்க, 1 by n, ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 by சென்டென்ஸ் இன்ஃபினிட்டி போச்சுன்னா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்போ n பாயிண்ட்ஸ்ல 0. வித்தின் பாயிண்ட்ஸ் என்ன கிடைக்கும்? சப்போஸ் x0 belongs to open interval 0,1 எடுத்துக்கிட்டீங்கன்னா fn of x0 வந்து fixing a point x0 divided by n வந்துடும். அப்போ லிமிட் n tends to infinity போட்டிங்க அப்படின்னா வேல்யூ எங்கே போகும்? 0 கன்வெர்ஜ் ஆகும். அப்போ த்ரூ அவுட் இன்டர்வல் லிமிட் ஃபங்க்ஷன் அது உங்களுக்கு வந்து 0 ஃபங்க்ஷன். த்ரூ அவுட் இன்டர்வல் லிமிட் ஃபங்க்ஷன் அது உங்களுக்கு 0 ஃபங்க்ஷன். Therefore f of x equal to 0, f of x equal to 0 for all x belongs to closed interval 0. ஓகே, புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த இதுக்கு யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் நம்ம செக் பண்ண போறோம் அப்படின்னா சுப்ரீமம் எடுக்கணும். m1 equal to supremum of mod fn of x minus f of x. அப்போ this is equal to supremum of fn of x என்ன? x by n. f of x என்ன? 0. அப்போ x belongs to எங்க இருக்கு? 0 to 1 இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு எது சுப்ரீமோ at x equal to 1 இல்ல, அப்போ 1 by n வரும். as limit n tends to infinity என்ன ஆயிடும்? அது 0க்கு போயிடும். அப்போ சுப்ரீமம் converges to 0, m1 tends to 0. அப்போனா இது கன்வர்ஜென்ஸ் என்ன ஆகும்? யூனிஃபார்ம் ஆயிடும். அப்போ ஒன்ஸ் யூனிஃபார்ம்னா அது பாயிண்ட் வைஸா இருக்கும். அப்போ போத் பாயிண்ட் வைஸ் அண்ட் யூனிஃபார்ம் தான் கரெக்ட். ஓகே, புரியுதுங்களா? ஒன்லி யூனிஃபார்ம்ன்றது ஃபால்ஸ், பாயிண்ட் வைஸ் ஒன்லின்றதும் ஃபால்ஸ். நெக்ஸ்ட், இது எவ்வளோ டேட்டா இருக்கு பாருங்க. இப்போ நான் ஒரு சில ஃபங்க்ஷன்லாம் கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். இது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் வருமா வராதா? இந்த டெஸ்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பாருங்க. fn of x equal to n into x square divided by 1 plus n into n square into x.
ஆன் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. இது யூனிஃபார்மாக வருதுன்னு சார். என்னங்க சார் நீங்கள் எளிமையாக போட்டு ரொம்ப டைட்டாக கொடுக்குறீங்களே, ஒர்க் பண்ணி பாருங்க. நான் சொன்னது தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும், வேற எதுவும் இல்லை. லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், என் பாயிண்ட்ஸ் போட்டு பார்க்கணும், இன்டீரியர் பாயிண்ட் கொடுத்து பார்க்கணும், லிமிட் 0 ஆகுதான்னு செக் பண்ணணும், சுப்ரீமம் எடுத்துடணும். சப்போஸ் நான் 0 பாயிண்ட்டுக்கு அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு மைனஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்துடணும். ஓகே ஃபைன். இப்போ fn of x equal to x by 1 plus n into x belongs to open interval 0,1 கொடுக்குறேன். ஓப்பன் இன்டர்வல் 0,1ல யூனிஃபார்மாக வருமா? fn of x equal to tan inverse of n into x. n into x. For every x belongs to R. For every real x belongs to Rக்கு இது என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் நீங்கள் எம்சிக்யூஸ் கையில் வாங்கிட்டாவே போதுமானதுன்ற. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஸ்ட் அடிங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. எக்ஸாம் வரைக்கும் டெஸ்ட் கொடுத்துருவோங்க, விடவே மாட்டேன். இந்த 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு அப் டு எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட்டு. எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட்டு. ஸோ யூஜிடிஆர்பி என்னைக்கு வருது அன்னைக்கு வரைக்கும் டெஸ்ட்டு. ஓகே, டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். ஓகே, ஸோ நல்ல பாசிட்டிவ் மைண்ட் தாட்டோட படிங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும். அதுக்கு நம்ம டைம் எஃபோர்ட் போடணும். அப்போ போஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான டைம் எஃபோர்ட் கொடுத்தா தான் நம்மளால போஸ்டிங் வாங்க முடியும். ஓகே ஃபைன். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இஃப் f1 converges to f uniformly and each f1s are integrable இருந்தால் லிமிட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ இன்டெகிரபிள். அப்போ லிமிட் ஃபங்க்ஷன் இன்டெகிரபிள் எப்படி டினோட் பண்ணுவீங்க? இன்டெகிரல் ஆஃப் f1 converges to இன்டெகிரல் ஆஃப் f. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு கோல்ட்பர்க் புக்ல இருக்கு. இந்த ரிசல்ட் எல்லாமே கோல்ட்பர்க்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் நான் மெஷர்லாம் போடணும். மெஷர்லாம் உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து சிலபஸாக கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துடணும். ஓகே ஃபைன். அடுத்தடுத்த வீடியோஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். உங்களுக்கு அந்த எம்சிக்யூ புக்லெட்டை புக் பண்ணணும் அப்படின்னா 9384686847 எல்லாம் கவனிக்கணும். 5 புக்லெட் எம்சிக்யூஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ ஒர்த்தாக இருக்கும். இந்த டெஸ்ட்டு வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு, குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன். ஆன்லைன் டெஸ்ட்டு கூகுள் ஃபார்ம் வரும். கொஸ்டின் எழுதி சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் என்னன்றது நீங்களே டிஸ்பிளே ஆகிடும். உங்கள் ஆன்சர் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். தேங்க்யூ.